தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்திற்கு போவதற்கு இயேசுவே ஒரே வழி. இந்த காரியத்தை சொல்லும்பொழுது சில பேர் ஆச்சரியமாய் பார்த்து, அது எப்படி அப்படின்னு கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களும் இந்த பதிவை பார்க்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த உலகத்தில் நான் நல்லவனா இருக்கிறேன். நான் எந்த ஒரு யாருக்கும் தீமை நினைக்கல. சன்மார்க்கனா இருக்கிறேன். எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகவில்லை. போதை வஸ்துக்களை உட்கொள்ளவில்லை. தவறான உடல் உறவுகளை கொள்ளவில்லை. அடுத்தவர்களுக்கு கொலை, திருட்டு எதுவுமே பண்ணதில்ல. நல்லதே யோசிக்கிறேன், நல்லதே செய்கிறேன், நல்லவனா இருக்கிறேன். அப்ப எப்படி என்னால பரலோகத்திற்கு போகாம இருக்க முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமானால், நான் ஒரு விளக்கத்த தரேன். நீங்க நல்லவர்களா இருந்தால் இந்த உலகத்துல நல்ல பேர் இருக்கும். நல்லவர்களாக மறிப்பீர்கள். ஆனா பரலோகத்திற்கு போவதற்கு ஆண்டவர் சொல்ற காரியம் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவன். என்னாலே அன்றி உங்களால பரலோகத்திற்கு பிதாவினிடத்தில் சேர முடியாதுன்னு சொல்றாரு. காரணம் என்னவா இருக்குன்னா, ஒரு சிக்கல் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, வான மண்டலங்கள் உலவுற பொல்லாத அசுத்தாவிகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அசுத்த கிரியைகள் இருக்குன்னு. நீங்கள் நல்லவராக மறித்து அதுக்கப்புறம் பரலோகத்தில் ஏறி போனோன்னா, அந்த வான மண்டலங்களில் சில கூட்டங்கள் உங்களுக்கு எதிராக அசுத்தாவிகள் போராடிட்டு இருக்கும்போது உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய மாம்சத்தின் பலனால் போக முடியாது. அங்கே வேறு காரியங்கள் உதவி தேவைப்படுகிறது. அங்கே தான் கிருபை, உண்மை என்ற 2 நற்கிரியைகள் உங்களை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இதனால தான் நீங்கள் சங்கீதம் 57:10 படிப்பீங்க. அவர் அவர் உண்மை மேக மண்டலங்கள் பரியந்தமும், அவருடைய கிருபை வான மண்டலத்தில் வரைக்கும் இருக்குங்க. அதனால உங்களுடைய சுயநீதினால செய்ய முடியாதது தேவனுடைய கிருபையும் உண்மையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, கிருபையும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதுன்னு. அதனால இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி பரலோகத்திற்கு போவது கூடாத காரியம். ஆனால் நீங்கள் வேறு மாதிரியும் சொல்லணும். நீங்கள் பரலோகத்திற்கு நிச்சயமாய் போக முடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஏன்னா ஏற்கனவே அவர் உங்களுக்காக அந்த வழி வாசலை திறந்து உங்களுக்காக ஜெயித்தை கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பரலோகத்தை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்தில் போகணும்னு தயவாய் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.